வெயிட்டாக இருக்குல்ல பிளேஸு. யானை வந்தாலும் அதுக்கு முன்னாடி ஆட்கள் நிற்குங்க. ஆட்கள் நின்று இங்கிட்டு போகாது, யானை நிற்குன்னு சொல்லுவாங்க. நம்ம நேரத்துக்கு திடீர்னு வந்துடக்கூடாதுங்க. இன்னும் எத்தனை கிலோமீட்ரு? 5 கிலோமீட்டர் தாங்க. இன்னும் 5 லக்கம் வாட்டர் ஃபால்ஸ். லக்கம் என்னடா வண்டி ஆஃப் பண்ணிட்டு வந்தான் இவ்வளோ நேரம். அதை இப்போ ஆன் பண்ணான். வாவ், நல்லா இருக்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வெளியூரில் இருந்து தான் வந்து கடை போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஜூஸ் குடித்தோமா, அவங்க எந்த ஊர்னா தென்காசிங்க. திருநெல்வேலி தென்காசியிலேருந்து தான் இங்கே வந்து கடை போட்டிருக்காங்க. இங்கே தங்கி தான் மாதத்துக்கு ஒரு நாள் 2 நாள் போவாங்க. இல்லாட்டா வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் போவாங்க அங்கே ஊருக்கு. நிறைய பேர் கேட்டிருக்கோம். நிறைய பேர்னா தென்காசி, தேனி எல்லா சைடும் வந்து இங்கே தான் கடை போட்டிருக்காங்க. ஓ, என்னடா இது ரோடு. இதை பார்த்தீங்களா, செடி வச்சுருக்காங்க. இந்த சாக்கை சுற்றி அடைச்ச மாதிரி இருக்கா. செடி வச்சுருக்காங்க. என்ன செடின்னு தெரியல. தேயிலை செடியாக தான் இருக்கும். சொமாட்டோ டெலிவரி பாய்ங்க. அழைச்சி போகிறாரு அவரு. ரூமா? ஓய், லேட்டாக இருக்குல்ல. ஏதோ ஒரு பேர் போட்டிருக்கு. இங்கே வண்டி பாருங்க, டிராக்டர் மாதிரி தான் இருக்கணும். இவ்வளோ ஸ்பீடாக போகுதுங்க. நம்ம ஒரு டிராக்டரோட கொஞ்சம் லைட்டாக சின்னதுங்க இப்போ பார்த்த வண்டிங்க. ஆடு, என்ன ஆடு? ஏதோ ஒரு மறையாடு அப்படின்னு சொல்லுவாங்கங்க. கோவில் இப்போ தான் கட்டுறாங்க புதுசாக. ஃபால்ஸா? என்ன சொல்கிறாங்க அப்போ ஒன்றும் தெரியலையே. ஓ, நான் திரும்பணும்னு டக்குன்னு திரும்பாதீங்க. டக்குன்னு திரும்பிட்டு உடனே திரும்பிடணும். இப்போ தான் அந்த வளைவு, அந்த ஹில்ஸு வளைஞ்சு போதா ரோடு. ஓய், வெயிட்டாக இருக்குல்ல. பாப்பமா, நிற்பமா. ஆ, இல்லை ஆமாம், வந்துட்டோம். ஆமாம், இப்போ வந்துட்டு ஃபால்ஸ் இந்த இருக்குது பாரு. ஃபால்ஸ் இருக்குது. அதான் ஃபால்ஸ் தானே அது. இல்லை தகராங்க.
அது தகர அந்த கலரில் தெரியுது ஃபால்ஸ் மாதிரியே. இந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் தண்ணியே காணா. அந்த இருக்கா என்ட்ரி நினைக்கேன். டிக்கெட்டு 50 ரூபா. எங்க வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறக்கு 50 ரூபா. ஐயா என்ன இது? பக்கத்தில் போகிற செல்லு பிடிக்கிற. ஆமாம், செல்லு கையில் வச்சு அப்படி வீட்டுக்கு ஓடாத ஓடாத. இதான் லக்கம் வாட்டர் ஃபால்ஸ். சின்ன இது அந்த ஃபால்ஸு. பயப்படாமல் வந்தால் வந்துடலாம். ஓகே. இங்கே அவங்க தனியாக அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு லக்கம் வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்திருந்தோம். அதில் ஹெல்மெட்டை உள்ளே தான் கொண்டு போனோம். அது பாறைக்கு மேலே வச்சுருந்தோம். ஒரு சின்ன புள்ள கொஞ்சம் தட்டி விட்டுட்டு அது உருண்டு போய் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டுங்க. தண்ணிக்குள்ளே விழுந்து மயக்கெலாம் நனைஞ்சி, அந்த உள்ள பேடிங்காக நனைஞ்சி, பஞ்செலாம் நனைஞ்சி ரொம்ப ஈரமாயிட்டு, அதுக்கப்புறம் தண்ணிலாம் ரொம்ப தண்ணியாக ஏறிட்டுங்க. அதெல்லாம் தொடச்சிட்டு இப்போ லைட்டாக ஈரமாக தான் இருக்குது. ஈரத்தோடு தான் நம்ம போட்டிருக்கோம். மைக்கு வேலை செய்யறதா என்னன்னு தெரியல. மைக்கு ஒர்க்காக வச்சா என்னன்னு தெரிலங்க. அந்த வீடியோ தான் அதை தான் எடுத்துகிட்ருக்கேன். பார்ப்போம். ஓய், எல்லாம் ஹிமாலயம், எல்லாம் ராயல் என்ஃபீல்டு தான். இரு, எல்லாம் வெள்ளைக்காரங்களே. இல்லை பைக்கில் போனால் ஆளை பார்த்தியா ஃபஸ்ட்டு? எல்லாம் வெள்ளைக்காரங்க. ஒரு ஊராக இருக்கும். இது நேராக வால்பாறை, அந்த வால்பாறைக்கு போகிற ரோட்டுங்க. இது பழனி வால்பாறை போகிற ரோடு தான் இது. அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அங்கே போயிட்டு திருப்பி மூணாருக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு தான் நேராக போகிற மாதிரி இருக்கும். மேகமலை ஃபுல்லாக தென்னை மரமாக இருக்குது. தென்னை மரம் கிடையாதா? ஏதோ ஒரு மரம்ல இது. ஈச்ச மரமா? தென்னை மரம் மாதிரியே தென்னை மரமே இருக்குது. இது தென்னை மரம் கிடையாது. அது 1-2 தென்னை மரம் இருக்குது. ஆனால் இந்த செங்குத்த ஒன்று நேராக இருக்குது. மூங்கில மரமாக இருக்கும். எங்கே பாரு ஸ்பிக்கிய அலர் விட்டு போன மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்திருக்காரு. பரவாயில்லையே, எங்கேயும் ஸ்பிக்கிக்காரங்க இருக்காங்களே. ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேட்டிங்களா? இல்லை, ஃபுல்லாக காடு, வீடும் இருக்குது. அதான் எனக்கு இப்போ தான் தெரியுது. எனக்கு ஏத்தாடி இப்போ எங்கே போகிறோம்னா இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அந்த வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு திரும்பி நம்ம மூணார் போகணும். இப்போ போகிறது இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் ஆகும். 10 கிலோமீட்டர் போகணுங்க. போயிட்டு திருப்பி அங்கேருந்து மூணாருக்கு போகணும். மூணாருக்கு போகிறதுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் ஆகும். 50 கிலோமீட்டர் அங்கே போய் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம மேகமலைக்கு போகணும். நைட் ஆயிரும் நினைக்கேன். பார்ப்போம் என்ன எப்படின்னு. ஆனும் சூப்பர் வானுங்க. இங்கே பேர் குரங்க வேறு லெவலு தெரியுது உங்களுக்கு.
ஓ ஐயோ ஓடிட்டேன். தெரிஞ்சவங்க தெரியல உங்களுக்கு, இந்த தெரியுது உங்களுக்கு. ஃபுல்லாக குரங்கு தான் நிறைய கிடக்கு, குரங்கு மான். வாவ், கலர் நல்லா இருக்கு, ரெட் கலர். பாரு எதோட விலங்குகள் இருக்கணும். யானைகனை வந்துடக்கூடாது. வீடியோ எங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குறவங்க உங்களுக்கு தான் தெரியும், பார்க்குற உங்களுக்கு தான் தெரியும். வாய் வளருது. இப்போ இந்த சைடு யானைகளை பார்க்கலான்னு சொன்னாங்க, எந்த இடம் தெரியலையே. இந்த சைடும் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் கம்பிச்சு அடைச்சிருக்காங்க. ஏதோட்ட விலங்குகள் கிடக்குன்னு நினைக்கிறேன். வெயிட்டாக இருக்குல்ல பிளேஸு. ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியாங்க இது. ஃபுல்லாக அந்த கம்பி வச்சு அடைச்சி வச்சுக்கோங்க, லெஃப்ட் சைடும் ரைட் சைடும். ரூமு ஹோட்டல்லாம் கிட்டே இருக்குங்க பக்கத்துலேயே. ஊட்டம் இருக்குப்போ. என் கண்ணு ரோட்டில் தான் இருக்குது, கேமரா மட்டும் தான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஓ பாறைகளை பார்த்தியா, வேறு மாதிரி. ஆனால் பாறை உடஞ்சி விழுற மாதிரி கீரெலாம் விட்டுருக்க. வீடியோவில் தெரியாது, நேரில் தெரிஞ்சிச்சு. வாவ், சின்ன ரோடுங்க இதெல்லாம். பஸ்ஸு லாரிலாம் வந்துச்சுன்னா நின்று தான் போகிற மாதிரி இருக்கும். ஓ வேகத்தடையா, என்னடா இது? ஆறுன்னு அடித்தா தான் தெரியும். ஆறுன்னு அடிக்காமல் வராங்க, ஒரு வண்டி கூட ஆறுன்னு அடிக்காமல் வருது. சின்ன பைக் வந்தால் சரிங்களாம், பெரிய பெரிய வண்டி வருது. அப்போ ஆறுன்னு அடிச்சா நம்மளும் தெரியும் பெரிய வண்டி வருது, நம்ம ஸ்லோ பண்ணணும்னு. ஒன்றும் கிடையாது, அப்படியே போகிறது தான். இதுதான் அவங்களும் சொல்லுவாங்க, பெரிய வண்டி வருது சின்ன வண்டினா அப்போ ஆறுன்னு அடிக்கணும்னு. காதுலாம் அடைக்குதுங்க. ஆனால் கொடைக்கானலோட இது கம்மியாக தான் அடைக்குது காதுலாம். கொடைக்கானல் மேலே ஒரு வீடு இருக்கும் பாருங்க.
தூவானம் வாட்டர் ஃபால்ஸ்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ பாரு தூவானம் வாட்டர் ஃபால்ஸு. ஐயா போடா. டேய் பெட்ரோல் கிடக்கு இல்லையா? கிடக்கு. என்னாச்சு? ரெண்டு மணிக்கு க்ளோஸ் ஆக மணி 2:30. ஒரு நாள் தான் போக முடியும். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஏனடா அழுகிறாய்? அமைச்சரே ஏன் அழுகிறாய்? பயமா இருக்குமா? ஜாலியா போயிட்டு பயப்பட மாட்டேன். பயமா இருக்கா? இருக்கியா? நானோ டான்ஸ் ஆனோ. அங்கேயே அனுபவம் அப்படியே வந்துருக்கு. திருப்பி நம்ம ரிட்டர்ன் நம்ம வந்து மூணாறு தான் போகிறோங்க. மூணாறு போய் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பலாங்க. ஹில்ஸ் இறங்கலாம். இங்கே பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பிளேஸு. செமையாக இருக்குங்க. ஈவினிங் டைமில் சூப்பராக இருக்குது. மார்னிங் சரி ஈவினிங் சரி செமையாக இருக்கும் இந்த மாதிரி இடங்கள்லாம். இந்த வீடியோ பார்த்துட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுலேயும் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். இது வந்து மொத்தமாக எடுத்து போடுறேன் இந்த வீடியோலாம்.